ஜெயலலிதா மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையில் தமிழக ஊழல் தடுப்பு போலீஸ் முன்னாள் எஸ்பி நல்லம நாயுடு ஆஜராகும்படி கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதி குமாரசாமி முன்னிலையில் 16வது நாளாக வியாழனன்று நடந்தது. சசிகலா தரப்பு வக்கீல் பசந்த் தொடர்ந்து தனது வாதத்தை முன்வைத்தார். வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ள 32 கம்பெனிகளும் ஜெயலலிதா ஊழல் செய்த பணத்தில் துவங்கப்பட்டது என்றும் அந்த கம்பெனிகளை சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோர் நடத்தியதாகவும் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் கூறுகிறார்கள் என்று வக்கீல் பசந்த் கேட்டார். அதற்கான ஆதாரம் இருக்கிறதா என்று நீதிபதி குமாரசாமி கேட்டதற்கு தான் அப்போது பணியில் இல்லை என்று ஊழல் தடுப்பு பிரிவு போலீஸ் சூப்பரண்ட் சம்பந்தம் கூறினார். அதை கேட்ட நீதிபதி வழக்கை விசாரித்த ஊழல் தடுப்பு பிரிவு முன்னாள் எஸ்பி நல்லம நாயுடு வெள்ளியன்று நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டார். பசந்த் தொடர்ந்து வாதிட்டுக் கொண்டிருந்த போது திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் தரப்பு வக்கீல் சரவணன் ஜெயலலிதா பிறந்தநாள் பரிசு பொருட்களை பெற்ற விவகாரத்தை எழுப்பினார். உடனே ஜெயலலிதா தரப்பில் ஆஜராகி வந்த நவநீத கிருஷ்ணன் எழுந்து உங்கள் தலைவர் பிறந்த நாளன்று உண்டியல் வைத்து வசூல் செய்கிறாரே, அதை எந்த கணக்கில் சேர்ப்பது என்றார். கருணாநிதி மீதான ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் சர்க்காரியா கமிஷன் அமைக்கப்பட்டதாகவும் நவநீத கிருஷ்ணன் கூறினார். அதற்கு திமுக வக்கீல் சரவணன் உண்டியல் வசூல் பணம் ஆசிரமங்களுக்கு அனுப்பப்படுவதாகவும் கருணாநிதி மீதான குற்றச்சாட்டு நிரூபணமாகவில்லை என்று சர்க்காரியா கமிஷன் கூறியதாகவும் பதில் கூறினார். உடனே நீதிபதி குமாரசாமி அரசியல் பற்றி பேச வேண்டாம் என்று கண்டித்ததை தொடர்ந்து பிரச்சினை முடிவுக்கு வந்தது. இதனிடையே அரசு வக்கீல் பவானி சிங்கை மாற்ற வேண்டும் என திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட 2வது மனு நீதிபதிகள் மஞ்சுநாத், சுஜாதா ஆகியோரை கொண்ட பெஞ்ச் முன் வெள்ளியன்று விசாரணைக்கு வருகிறது.